சத்தியத்தை சொல்லும் சன்மார்க்க வழி செல்லும் அண்ணல் நபியின் வழி காட்டுதல் சஹாபாக்களின் சொல் பேணுதல் ஒளிமார்கள் ஆலீம்கள் நிறைந்த கூட்டமிது. கணித்துக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு ஒரு பாடமும் படிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் குறுகிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த மஜ்லிஸை சங்கை சேர்க்கும் விதமாக நன்மையை பெறும் விதமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வருகையை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இப்ப மாணவ கண்மணிகளே, அருமையான மாணவ கண்மணிகளே, பாருங்கப்பா, உங்களுக்காக உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு செய்தி கவனிக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம். பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்காகவும் தான். கிணத்துல ஒரு கல்லை தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? தண்ணி தெரியல. கிணத்துல கல்லை தூக்கி போட்டா என்ன ஆயிடும்? அப்படியே அந்த ஆளாலையா வரும். அது மாதிரி நம்ம மனசுல சந்தேகங்கிற கல்லை தூக்கி போட்டாங்க சமீபத்தில் சில பேர்கள், இஸ்லாத்தின் பெயரால், மார்க்கத்தின் பெயரால். அதனால இன்னைக்கு நாம இப்ப பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா, மறக்க கூடாது மாணவ பிள்ளைகளே, ஈஸ்வான் சவால். ஈஸ்வான் சவால் வேற மறக்க கூடாது. ஈஸ்வான் சவால் இறந்தவர்களுக்காக வேண்டி, மூமினான இறந்த மூத்தாக்களுக்கு நம்ம ஓதி அமல் செய்து அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்த்து வைப்பது, இதற்கு பெயர் தான் ஈஸ்வான் சவால். இப்படி நாம் ஓதி அமல் செய்து சதக்கா செய்து இந்த நன்மையை இறந்து போன மூத்தாக்களுக்கு எத்தி வைத்தால் செல்லுமா செல்லாதா? செல்லுமா செல்லாதா? சில பேர்கள் சொல்றாங்க செல்லாது, மனுஷன் மௌத்தா போயிட்டானா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க? சொல்றாங்க. இப்ப அந்த விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் கவனிக்கிறீங்களா? சொல்றேன். ஒன்று ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு என்னன்னு கேட்டா, சஹீஹுல் புகாரி போன்ற ஹதீஸ் நூல்கள்ல வரக்கூடிய ஹதீஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல ஒரு தோட்டத்தின் வழியா போய்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு கபூர் அங்க தென்படுது. அந்த ரெண்டு கபரை பார்த்து நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருந்த சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, இந்த ரெண்டு கபர்வாசிகளும் வேதனை செய்யப்படுகிறார்கள். என்ன செய்யப்படுறாங்க? வேதனை செய்யப்படுகிறார்கள். பார்த்தீர்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுடைய பார்வையுடைய வீச்சை பார்த்தீர்களா? நமக்கு மேல உள்ளதே சமயங்கள சரியா தெரியல, மண்ணுக்கு கீழே உள்ளதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்கன்னா அவருடைய கண்ணுடைய பார்வையை வழங்கிக்குங்க. நாயகம் நம்ம போன்றால் கிடையாது, சராசரி மனிதர்கள் கிடையாது. அப்ப சொல்றாங்க, இந்த கபருக்குள்ளால் இருக்கக்கூடிய ரெண்டு மையத்துகளும் வேதனை செய்யப்படுது, அதாவது செய்யப்படுது. ஒரு பெரிய விஷயத்துக்காக அல்ல, பெரிய விஷயம் தான் ஒரு கொலை குத்தமா விபச்சாரமா அந்த மாதிரியே கிடையாது. அதைத்தான் சொல்றாங்க, பெரிய செயலுக்காக அல்ல, மாறாக இவங்க என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் வாழும் போது செய்தார்கள். ரெண்டில் ஒரு கபரு, ஒரு மையத்து சிறுநீர் கழித்து விட்டு சரியாக சுத்தம் செய்யறது கிடையாது, பேணுதல் குறையும். நல்லா கவனிச்சுக்கிங்க, வருங்கால பிள்ளைகள் நீங்க இப்ப இருந்து ஃபாலோ பண்ணுங்க. சிறுநீர் கழித்துட்டா அந்த சிறுநீருடைய ஒரு சின்ன துளி கூட நம்முடைய மேனியில் படக்கூடாது, ஆடையில் படக்கூடாது. அப்படி பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும்? கழுகிடணும், இல்லாட்டா நம்முடைய தொழுவு கூடாமல் போய்விடும். சரிங்களா? சரிங்களா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உம்மத்துக்கு அவங்க ஆடையில் சிறுநீர் பட்டு விட்டால் என்ன தெரியுமா செய்யணும்? என்ன செய்யணும் தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்த கிழிச்சு தூரம் போட்டுறணும், துடிச்சு போட்டுறணும். ஆனா கண்மணியா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நமக்கு அல்லாஹ் செய்த பேரருள் கழுகுனா போதுமானது. அப்ப கிழிச்சு போனா எத்தனை ட்ரெஸ் கிழிச்சு போட்டு ஒட்டு போட மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? அப்ப இந்த ஹதீஸ நல்லா கவனிங்க. ரெண்டு மையத்துல ஒரு மையத்து எதனால வேதனை செய்யப்படுகிறது? இது கழிச்சிட்டு பேணுதல் இல்லாதனால்.
இன்னொரு மையத்து கோல் சொல்லிக்கிட்டு அழகு கோல் சொல்ற பழக்கம் அந்த மையத்துக்கு இருந்துச்சான். அப்ப இந்த ரெண்டு காரணங்களுக்காக வேண்டி இந்த மையத்தனை செய்யப்படுது. அது அவசியம். அல்லாஹ் தஆலா இந்த ரெண்டு தன்மை வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். சரி, வாங்க விஷயத்திற்கு வாங்க. அப்ப அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஒரு பேரிச்ச மட்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை இரண்டாக பிளந்து அந்த ரெண்டு மையத்துடைய கபூர்ல என்ன செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நட்டி வைக்கிறாங்க, மூடி வைக்கிறாங்க. வச்சிட்டு சொல்றாங்க, இந்த பேரிச்ச மட்டை காயாமல் இருக்கும் காலம் எல்லாம், காயாமல் இருக்கும் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வளர்றீங்க? பச்சையா இருக்கிற வரைக்கும், ஈர காயாம இருக்கிற வரைக்கும் இந்த மையத்தினுடைய கபருடைய வேதனை என்ன செய்யப்படும், குறைக்கப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்கம்மா? காஞ்சி அந்த ஈர பேரிச்ச மட்டை காஞ்சிச்சு என்ன ஆயிடும்? உயிர் போயிடும். அப்ப காயாம இருக்கிற காலமெல்லாம் உயிர் இருக்கும். பச்சை பசுமையான செடி கொடிகள் எல்லாமே அல்லாஹ் என்ன செய்கின்றது? அது மாஸ்கில திக்ர் செய்யுது, தஸ்பீஹ் செய்யுது. தெரியுமா உங்களுக்கு? பச்சை பசுமையா செடி கொடிகள் இருக்கலாமா, மரம் செடி கொடி எல்லாமே அது பாஷையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றது? திக்ர் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கின்றது. பாருங்க, இந்த ஹதீஸ் வந்து புத்தி உள்ளவங்களுக்கு அல்லாஹ் தஆலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை தருவான். என்ன எப்படி கேட்டா, அந்த பேரிச்ச மட்டை அது செய்யக்கூடிய தஸ்பீஹ் திக்ருடைய பரக்கத்தை கொண்டு அந்த கபருடையவருக்கு என்ன செய்யப்படுது? வேதனை அதாபு குறைக்கப்படுகிறது என்று சொன்னா, மனிதர்கள் அல்லாஹ் நம்மளை எவ்வளவு சங்கையை படைச்சு வச்சிருக்கிறான். நாம செய்யற திக்ருனாலயோ நாம ஓதக்கூடிய யாசீன், குர்ஆன் ஷரீஃப் இன்னும் அமல்களை செஞ்சு மௌத்தாக்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? துஆ செய்யறோம்ல, அது பேர் என்னது? ஈசான் சவாப். இந்த ஈசான் சவாபை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா, ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அடையப்பா, ஒரு பச்சை மட்டை அதனுடைய திக்ர் தஸ்பீஹ் அமலை அல்லாஹ் தஆலா அங்கீகரிச்சு அந்த கபூர்வாசிக்கு வேதனை குறைக்கிறான்னு சொன்னா, மனிதர்களாகிய நாம் இறந்த சக மனிதர்கள் மூமினான மக்களுக்காக வேண்டி யாசீன் ஓதியோ, குர்ஆன் ஓதியோ, குர்ஆன் முழுவதும் ஓதியோ, திக்ர் செய்தோ, இதெல்லாம் நம்ம ஓதி செஞ்சா நன்மை போகுமா போகாதா? கண்டிப்பா போகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் கூறா, ரப்பனா ஃபிர் லனா வ லிஇஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். அல்லாஹ் நம்மள கேட்க சொல்றான் பாரு. எப்படி கேட்க சொல்றான்? எங்களோட இரட்சகரே, எங்க பாவத்தை மன்னிச்சிரு, எங்களுக்கு முன் சென்ற மூமினான எங்களுடைய சகோதரர்களுடைய பாவங்களையும் மன்னிச்சிரு. அல்லாஹ் இறந்து போன மக்களுக்கு துஆ கேட்க சொல்றான். இறந்து போன மக்களுக்கு துஆ கேட்க சொல்கின்றான். ஆகவே நம்ம இறந்த மக்களுக்காக, மூமினான மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்கின்றோம். அப்படி நாம் துஆ செய்கின்ற போது ஏதாவது ஒரு அமலை முன்வைத்து நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், இந்த யாசீன் ஓதி இருக்கிறேன், இதன் பொருட்டு இந்த நன்மையை இறந்த என்னுடைய சகோதரர் முஸ்லிமான மூமினான சகோதரருக்கு எத்தி வச்சு இதன் மூலமா அவருடைய அதாபு குறைச்சிடு அல்லாஹ் என்று நம்ம என்ன செய்யறோம்? துஆ செய்கின்றோம். இப்போ ஒரு சில பேர் என்ன செய்றாங்க? ஒரு ஹதீஸ ஒன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ சொல்லி தான் என்ன செய்றாங்க? பிரச்சாரம் பண்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலவாத்த காணமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு. ஒரு மனிதன் மௌத்தாயிட்டா அவனை விட்டும் அவனுடைய அமல் துண்டிப்பாயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. இல்ல மின் தலதா, மூன்று அமல்களை தவிர. ஒரு மனுஷன் மௌத்தா விட்டா அவனுடைய அமல் என்ன செய்யுது? துண்டிப்பாயிடுது, நிறுத்தப்பட்டது. மூன்று அமல்களை தவிர. இல்ல மின் தலதா, அந்த மூன்று அமல் என்னன்னு கேட்டா, இல்ல மின் ஸதகத்தின் ஜாரியா, நிலையான தர்மம். நிலையான ஒரு ஆளு மாசா கட்டி விட்டு போறாரு, ஒரு கிணறு வெட்டி ஊர் கொடுத்துட்டு போறாரு, ஒரு போர் போட்டு கொடுக்குறாரு, ஒரு பள்ளியாசல் கட்டி கொடுக்குறாரு. அவர் மௌத்தா போன பிறகும் அந்த மக்கள் அங்க பயன்பெறும் காலமெல்லாம் அந்த நன்மை அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இதுக்கு பேர் ஸதகத்துல் ஜாரியா. இரண்டாவது, பயனுள்ள கல்வி. அவர் வாழும் காலத்துல அவர் படிச்சு ஓதி 4 பேருக்கு கத்து கொடுத்துருப்பாருல்ல, அந்த மக்கள் அமல் செய்யும் காலமெல்லாம் இறந்து போன பிறகு அவருக்கு என்ன செய்ய? நன்மை வந்துகிட்டே போயிட்டே இருக்கும்.
மூணாவது அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அந்த மைதான மனிதனுடைய சாலிகான நல்ல சீதேவியான பிள்ளை குழந்தை, அந்த பிள்ளை தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி என்ன செய்ய துஆ செய்யும். யா அல்லாஹ் அத்தாமாவுடைய பாவத்தை மன்னிச்சிட்டு கேட்க பாத்தீங்களா, அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மையத்துக்கு கொண்டு சேர்க்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்லா கவனிங்க, இந்த ஹதீஸை சொல்லித்தேன் நம்மளை போட்டு குழப்புறாங்க. அது நம்மள பாமர மக்கள் பலிகாடாகிறாங்க. பாருங்க, மனுஷன் மூத்தா போயிட்டு அவன் அமல் துண்டிக்கப்பட்டு போகுது, எந்த அமலும் போகாது, இந்த 3 அமல் தான் போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏமாக்கள் சில பேர் அமல ஹதீஸ்ல வருதுல அப்படின்னு சொல்லி ஏமாந்து போயிடுறாங்க. இந்த ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? நல்லா கவனிங்க, அரபு படிச்சவங்களுக்கு தெரியும். இதா மாத்தல் இன்சானோ, மனுஷன் மௌத்தா போயிட்டா, இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல் அவனை விட்டு துண்டிப்பாயிடு. அவனுடைய அமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னமேல செய்ய முடியாது, அமல் செய்ய முடியாது. பாத்தீங்களா? புரிஞ்சுங்களா? அந்த ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னா அவன் இன்னமேல கபூர்ல போய் தொழ முடியுமா? அவனுடைய அமல் அவனை விட்டு முடிஞ்ச, அவன் செஞ்ச அமல் என்ன? 3 அமல் அவன் என்ன செய்யும்? பின்தொடரும் என்று சொல்லி ஏற்படுத்தே தவிர மற்றவங்க இறந்து போன மையத்துக்கு துவா செஞ்சா, ஓதி அமல் செஞ்சா, ஒரு தர்மம் செஞ்சாலோ என்ன அந்த மையத்தின் பேரால ஈசாத்தோ ஒரு குர்ஆன் ஓதுனாலோ ஒரு யாசின் ஓதுனாலோ போய் சேராது என்பது இந்த ஹதீஸுக்கு என்னல்ல பொருள் அல்ல. இதுதான் ஹக்கு, விளங்கிக்கிறங்க. மனுஷன் மௌத்தா போயிட்டா அவனால அமல் செய்ய முடியாது, அவன் செஞ்ச அமல் 3 அமல் தான் போகுமே தவிர அவனுக்கு மற்றவங்க செஞ்ச அமல் போகாது என்பது இந்த ஹதீஸ்ல என்னல்ல வரல என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பச்சை பேரிச்ச மட்டையினுடைய அமல் மன்னரை வாசிக்கு செல்கிறது என்று சொன்னால் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினராகிய சங்கைமிக்கு வழக்கது கர்ரம்னா பனி ஆதம்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சங்கையான ஆனால் இஸ்ராயேலுடைய பிள்ளைகளுடைய மனிதர்களுடைய அந்த அமல்கள் போகுமா போகாதா? கண்டிப்பாக செல்லும். இதுதான் சத்திய கொள்கை, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவுடைய கொள்கையாக இருக்கின்றது. இப்ப விளங்கிருங்க. அதுல சில பேர் அதுல சொல்றாங்கல்ல, இறந்தவங்களுக்கு நன்மை போய் சேராதுன்னு. அவங்கள்ட்ட கேளுங்களேன், ஹஜ்ஜி செஞ்சா உம்ரா செஞ்சா போகுமான்னு கேட்டா போகும். மற்றதெல்லாம் எப்படி இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு கேட்டா, நீங்க ஓதி அனுப்புற பார்சல், யாசின் ஓதுறது, தஹ்லீல், திக்ர் ஓதுறது, இதெல்லாம் போகாது. அந்த பார்சல்லாம் என்ன செய்யாதா? இறந்தவங்களுக்கு போகாது என்று கிண்டல் பேசக்கூடியவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இறந்தவங்களுக்காக பதில் ஹஜ்ஜி செய்யலாமா, மற்றவங்க பகரமா ஹஜ்ஜி செய்யலாமா? போ செல்வம் அப்படிமா கேட்டா ஹதீஸ்ல வருதுப்பா. சரிங்களா? இப்ப நம்ம கேட்டா இது மௌத்தா போயிட்டா தான் முடிஞ்சு வச்ச, இந்த பார்சல் மட்டும் எப்படி போகுது மையத்துக்கு? எந்த பார்சல்? ஹஜ்ஜி செஞ்சு பகரமா. புரியுதா? ஒருத்தர் இறந்து விட்டா அவருக்கு இன்னொருத்தர் ஹஜ்ஜி செய்யற அமல் மட்டும் போகுமா? அந்த பார்சல் என்ன ஆகுமா? செட் ஆயிடுமா? மத்த யாசின் ஓதுனா, திக்ர் ஓதுனா, குர்ஆன் ஓதுனா அந்த பார்சல் என்ன செய்யாதா? போகாது என்று என்ன செய்றாங்க? கிண்டல் பண்ணுகிறார்கள். நன்கு விளங்கிக்கிறங்க மாணவ கண்மணிகளே, தாய்மார்களே. ஒரு அமல் ஹஜ்ஜிங்கிற அமல் ஒரு மையத்துக்கு போகுதுன்னு சொன்னா குர்ஆன் ஒரு அமல் போகுமா போகாதா? கண்டிப்பா போகும். இறந்த நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் அடிக்கடி யாசின் ஓதி துஆ செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவர். நிறைந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கின்றது. நேரத்தினுடைய அருமை கருதி நான் சுருக்கி முடித்துக் கொள்கின்றேன். இங்கே இன்னொரு பிரச்சனை உண்டாக்குறாங்க கேட்டா, இந்த ஆலிம்கள் இமாம்கள் அவங்க வயிற்று பிழைப்புக்காக வேண்டிதான் என்ன செய்யறாங்க, இதை ஏற்படுத்தி இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. நாம உங்க ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறோம், நீங்க ஆலிம்களை கூப்பிட்டாலும் பரவாயில்லை. இதனுடைய உண்மையான ஹக்கான அமல் கேட்டா ஈசால் சவாப், நம்ம இறந்தவர்களுக்காக வேண்டி ஓதி நன்மை சேர்த்து வைக்கிறது கூடும். நீங்க ஓதி என்ன செய்ய இன்ஷா அல்லாஹ் சேர்த்து வைங்க. அதுதான் ஹக்கானது. என்ன எத்தனை ஆலிம்சாமர் ஓதி என்ன செய்ய பெரிய பணக்காரா போயிட்டா, ஓதக்கூடாதுன்னு சொல்றவங்க சூப்பர் மார்க்கெட் அது இது பெரிய பெரிய காட்டுல வந்து இறங்குறானோ. ஆமா ஆமா, என்ன சொல்றா இந்த பெரியவங்க இதுலயே மார்க்கெட் இருக்கிறான், ஓதக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணி காசு சம்பாது. அப்போ ஓதுனவங்க என்னப்பா இருக்கும் சொல்லுங்க? கத்த ஓதி பாத்தியா ஓதி வயிறு வளர்க்குறா, வாய் வளர்க்குறா, காசு எந்த ஆட்கள் பெரிய பணக்காரங்க ஒன்று சில பேர் இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இறந்தவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய அமல் கண்டிப்பா என்ன செய்யும்? சேரும். நீங்களே உங்களுடைய பெற்றோர்களுக்கு, உற்றார் உறவினருக்கு, உலகில் உண்டான மூமினான மக்களுக்கு, காசாவில் இறந்திருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யாசின் ஓதி அன்றாடம் துஆ செய்யுங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம இறந்ததுக்கு பிறகு மற்ற மூமினான மக்கள் நமக்கு என்ன செய்வாங்க? கண்டிப்பா துஆ செய்வாங்க. அப்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை விளக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம எல்லா மக்களுக்கும் தருவானாக. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்த ஆர்வத்தோடு கேட்ட உங்களுக்கு அல்லாஹ் ஈமான் சலாமத்தை தருவானாக. கிட்டத்தட்ட ஒரு நிறைந்த தாய்மார்கள் அருமை சகோதரிதான் வந்திருக்கீங்க. இதில் குழப்பங்கள் வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் பேமானிகள் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் பேமானிகள் கிடையாது. நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. காலப்போக்கில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அவ்வப்போது ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி காட்டுவோம், பேசிக்கிறோம். வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகிற நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருலோகத்தில் எல்லா சகலவிதமான பாக்கியமும் அல்லாஹ் தருவானாக. காசா மக்களுக்கு அல்லாஹ் தஆலா நிம்மதியும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தருவானாக. அவர்களுக்கு வெற்றியை அல்லாஹ் தருவானாக. யூத நசாராக்களுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அல்லாஹ் தஆலா உம்மத்தை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.